வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பலில் நாங்கள் விருந்தோம்பல் ஃபுட்ஸில் தயார் பண்ணுற சென்னா மசாலா பவுட்ரு வச்சு சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் காலையும் திரும்ப ஒரு தடவை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் கொண்டக்கடலை எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துட்டு நல்லா 8லேருந்து 10 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு நம்ம ஒரு விழுது ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நான் பெருசாக இருக்கனால 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு லேசாக கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் பரட்டி விட்டுக்கோங்க. வெங்காய அளவும் தக்காளி அளவும் பார்த்திங்கன்னா ஒரே அளவாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயமும் 2 தக்காளி பழமும் சேர்த்துருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. மசாலாக்கெலாம் நல்லா கொஞ்சம் பழுத்து இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். இந்த சென்னா மசாலா பவுட்ரு நாங்கள் வீட்டிலையே தயார் பண்ணுறோம். எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டிலையே நாங்கள் தயார் பண்ணுற சென்னா மசாலா பவுட்ரு நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு வேக வச்ச கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா பவுடர்லேயும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் போல் ஹோல் கரம் மசாலா சேர்த்து தாளிச்சிட்டு பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ கேஸ் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, எனக்கு டக்குன்னு பொடியெலாம் போட்டவுடனே கருகிடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அப்புறம் கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா எல்லா மசாலா நல்ல பொடிகள்லாம் வறுத்த உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்க்க போகிறோம். இந்த விழுதில் நான் வேக வச்ச கடலையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அந்த கடலை சேர்க்காமல் வெறுமனே வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா பரட்டி விடுங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு கடலையிலும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் கரம் மசாலா தூள், இதுவும் நாங்கள் வீட்டிலே தயார் பண்ணுறது தான். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சென்னா மசாலா உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே எஃபெக்ட் கிடைக்கும், அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்ச கடலையும் அந்த வேக வச்ச தண்ணியோடையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாம் கலந்துட்டு இப்போ ஒரு தடவை காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சென்னா மசாலா இந்த கடைசி ஸ்டேஜில் தான் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா மூடி வச்சு குறைவான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதித்த பிறகு நல்லா கொதிச்சாச்சு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி எல்லாம் வதக்கி தான் அரைச்சி இது பண்ணியிருக்கோம். ஆனாலுமே திரும்ப கொதிக்க வச்சா தான் உங்களுக்கு மசாலா அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காயிரும். இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சென்னா மசாலா பவுட்ரு இதையும் சேர்த்துட்டு இந்த சென்னா மசாலா பவுட்ரும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த சென்னா மசாலாக்கெலாம் பார்த்திங்கன்னா இனிப்பு கொஞ்சம் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பால் சேர்க்குறது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கூட்டுறதுக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு பிடித்தமில்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேங்காய் பால் சேர்த்துட்டு தேங்காய் பாலில் பால் இல்லை தேங்காய் பால் உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக ஒரு கொதி வந்தோடனே பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட நீங்கள் அளவுகள் எதுவும் மாற்றாமல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். நன்றி, வணக்கம்.